புஷி ஆனந்த். ஆல்ரெடி புஷி ஆனந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கம் எனக்கு என்ன விஜயோட பினாமி ஒரு பக்கம், இன்னொன்று என்னன்னு கேட்டால் அந்த மாவட்ட செயலர்லாம் நிறைய உருட்டிருக்கான். ஸோ இந்த ஒரு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பலம் பொருந்தியனாக இருக்கிறானுங்க. நான் சொல்கிறது நேரடியாக வந்து கட்சியில் இருக்கிறவங்க, மக்கள் பணி செய்தவங்க வந்து மக்கள் தொண்டு செய்தவங்க யாரும் கிடையாது சார். அப்போ இவங்க வந்து 5 to 6 கோடி கேக்குறாங்க ஒரு வேட்பாளருக்கு அப்படின்னா அது ஒரு முதலீடு மாதிரி தானே. இப்போ அவன் முதலீடு பண்ணா அவன் அதை சம்பாதிக்க தானே பார்ப்பான். உண்மையா சொல்ல போனா அதுதான் திராவிட கட்சிகள் என்ன பண்ணுதோ அதுதான் இவங்களும் பண்றாங்க. இந்த டிவிக்கே வந்து வெற்றி பெற அளவுக்குலாம் போகாது, தோல்வி அடையும். ஆனா தோல்வி அடையணும். தாவேக்கால வந்து இன்னும் தேர்தல் அறிக்கை வெளியிடுற தேர்தல் அறிக்கை வரட்டும். தேர்தல் அறிக்கை வந்த உடனே அதை விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் இருக்கிற ஒரு 10 பாயிண்ட்டை வந்து பார்க்காம சொல்லுங்க. இவ்வளோ பிரச்சனை கட்சி சார்ந்து இருக்கு, அவர் வளகாப்புக்கு போயிட்டு வராரு, இது எப்படி பார்க்கலாம் சார்? கொடுத்த அசைன்மெண்ட் என்ன? டிஎம்கே ஓட்டை கலைக்கணும், டிஎம்கே ஆட்டத்தை கலைக்கணும். இன்னொரு பக்கம் வந்து நாம் தமிழர் தடுக்கணும். இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. உள்ளபடியே வந்து உள்ளார்வம் இருந்ததுன்னா இது என்ன செஞ்சிடணும்? அது வளைகாப்புலாம் நான் வரல, நீங்க வந்து அறிக்கை விட்டு அனுப்புங்க. இல்லை இருந்தா யாராவது இருக்கிற எத்தனை மாமாங்க இருக்காங்க உள்ள, அவன் கூடவே இருக்காங்கல்ல. வணக்கம். நீங்கள் தமிழ் தேசியவாதியா? ஒரு தமிழ் தேசிய ஊடகம் வலிமையான ஊடகமாக உருவாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்போது உலக தமிழர்கள் அத்துணை பேரும் கலங்கரை ஊடகத்தோடு இனமாகவும் பணமாகவும் இணைந்திருங்கள். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்குங்க சார். இப்போ விஜய் அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட்டணி போவாருன்னு எதிர்பார்த்தது இப்ப அது இல்லை அப்படின்றது வெளிப்படையா தெரிஞ்சிடுச்சு. இப்போ வேட்பாளர்கள் அப்படின்னும் போது 234 வேட்பாளர்கள் அவங்க தேர்வு செஞ்சுட்டாங்களா சார்? ஆனா பல பேர் வாய்மொழி வேட்பாளராக நான் இந்த தொகுதியே வந்து தத்தெடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கே நகர் வேட்பாளர் மரிய வில்சன் பேசிக்கிட்டு இருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, முதல்ல ஒரு விஷயமா, கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு வச்சுங்களேன். இந்த நேர்காணல் விண்ணப்பம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் அந்த விண்ணப்பம் வந்து 10,000 விண்ணப்பம் வித்துதுன்னு சொல்றது, அதுக்கப்புறம் இதில் வந்து நாங்கள் 50,000 முதல்ல 10,000, அப்புறம் 50,000 வித்துச்சுனாங்க. ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இப்படி இருக்கவே கூடாது. இதுக்கு ஒரே உதாரணம் நாம் தமிழர் தான். நாம் தமிழர் வந்து ஒரு நாளில் முடிவு பண்ண வேட்பாளர்கள் கிடையாது, சரிங்களா? கேட்டால் உடனே சொல்லுவாங்க அவங்க 14 வருஷமாக கட்சி நடத்துகிறாங்க, நாங்கள் வந்து 2 வருஷம். நீங்கள் 2 வருஷம் நடத்தினா கூட வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து நீங்கள் 234 விட்டுருங்க, ஒரு 100லேருந்து ஒரு 150 வேட்பாளர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் எப்போ கையை காட்டிடணும். இவங்க தான் அந்த வேட்பாளர் சொல்லிட்டு அவங்கள களத்தில் இறக்கிட்டு இருக்கணும். களத்தில் இறங்கி அவங்க ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்கணும். அதான ஸ்ட்ரென்த்து, அதான பலம். நீங்கள் 234 பேர் பண்ண வேண்டாம்ப்பா. நீங்கள் 2 வருஷமாக தான் ஆகுது கட்சி தொடங்கி. ஒரு 100 பேர் யாராவது பரிச்சயமாக இருக்குன்னு கேட்டால் முழுக்க எம்எல்ஏ ஆசைக்காகவே வந்து ஒட்டிக்கிட்டாலே இந்த மரியம் வில்சன். மரியம் வில்சன் யார்? ஜேபிஆரோட மருமகன். ஜேபிஆர் மருமகனா இருந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜேபிஆர் முன்னாள் மருமகன் அவ்வளவுதான். வேற என்ன அடையாளம் இருக்கு? களத்துல ஏதாவது வேலை செஞ்சிருக்காரா கேட்டா கல்வி வல்லல், கல்வி தந்தை. டேய், அவன் கல்வி தந்தை எப்படி ஆனா? ஏமா நான் கேட்கிறேன் ஒரே வார்த்தை, ரொம்ப எளிமையா கேட்கிறேன். இந்த கல்வி தந்தையில வந்து விஸ்வநாதன் இருக்காருல்ல, வேலூர்ல விஐடி இருக்குல்ல, அவருடைய அந்த என்ன சொல்ற ஆரம்பகால வளர்ச்சி எடுத்துங்க, ஜேபிஆர் ஒப்பிடுங்க, 2 பேருமே கல்வி தந்தை தான். அதான் டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? ஜேபிஆர் சாராய வித்துட்டு வந்தவர், எல்லாருக்கும் ஊருக்கே தெரியும். கேட்டா கல்வி தந்தை கல்வி தந்தையோட மாமனே வந்து பார்த்தீங்கன்னா சாராய வித்துட்டு வந்தவர் தான், ஊருக்கே தெரியும். அது ஜேபிஆர் யாரு? ஜேபிஆரோட வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பகால வளர்ச்சி என்ன? அதிமுக யாருக்காவது மூத்தவங்க கேட்டு பாருங்க, இன்னைக்கு வேணா 2K கிட்ஸ் தெரியாம இருக்கலாம். அப்ப ஜேபிஆரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பகால தொழிலே வேற. சார், இதை மையமா கொண்டே விஜய் ஒரு படம் கூட வந்தது இல்ல சார், கீர்த்தி சுரேஷ். நான் சொல்றது என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து யார கல்வி தந்தைன்னு நீங்க வந்து அறிமுகப்படுத்துறீங்களோ அவருடைய பின்புலத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க மாமனாரே வந்து சாராய வித்துந்தாரு. அப்ப இவனுக்கு என்ன பாரம்பரியம் இருக்கும் போது? இவன் யாரு? மரிய வில்சன் வந்து மாமனாரை வச்சு அடையாளப்படுத்துறான். மரிய வில்சன் அப்ப யாரு, என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க கேட்டா கல்வி தந்தை. கல்வி தந்தை தான்டா, கல்வி தந்தை. ஆமா, ஆரம்ப வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கந்தையா தானே இருந்திருக்கு, இப்பதானே தந்தை.
அப்போ இந்த கல்வி தந்தைன்ற பட்டம் கூட யாரோ எதனால கிடைச்சதுன்னு கேட்டா ஜேபிஆர் குடும்பத்துல பொண்ணு எடுத்ததுனால. அது கூட வந்து பார்த்தா ஜேபிஆர் வந்து மகள் வந்து விவாகரத்து பண்ணி இவனை விரட்டும் போது இவன் நம்ம மறுபடியும் நமக்கு எனக்கு வந்த தகவல் நான் சொல்றேன். ஜீவனாம்சமெல்லாம் வந்து அந்த காலேஜ் வரல, ஒரு செட்டில்மெண்ட்ல வந்திருக்கு. ஜீவனாம்சம் வேறமா, செட்டில்மெண்ட் வேற. வழக்கமா உங்களுக்கு தெரியும், பெரும்பாலும் வந்து வாழ்க்கைப்பட்ட மனைவி தான் வந்து கணவன் கிட்ட இருந்து ஜீவனாம்சம் வாங்குவாங்க. இவனுக்கு எதுக்காக அந்த காலேஜ் கொடுத்தாங்கன்னா, இவன் வாழ்க்கையிலேருந்து முற்றிலுமா வெளியே போகணும், தங்களுடைய வாழ்க்கையிலேருந்து இவன் முற்றிலுமா வெளியே போகணும். அப்போ வெளியே போறதுக்கு ஒரு சன்மானமாக தான் இதை கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சுக்க, இதை வச்சு நீ பழச்சி என்னவோ பண்ணிட்டு போ, மறுபடியும் நீ வந்து வாழ்க்கைக்கு வரக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் வந்து இவனுக்கு வழங்க. இதை தாண்டி நான் ரொம்ப கீழே போக விரும்பல. நானே இதில் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் என் வாழ்க்கைக்கு நீ வராத, நீ வேண்டாம், நீ கிளம்பி போ, உனக்கு தேவையானதை கொடுத்துட்றேன், நீ போய் அதை வச்சுட்டு எப்படியா பொழைச்சி என்னவோ பண்ணிட்டு போற அப்படின்னு சொல்லி அவனை துரத்தி விட்டாங்க. இதுதான் உண்மை. அப்போ யார் இங்க எப்படிப்பட்டவனா இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு குடும்பத்துல வந்து மனைவியே வந்து உன் ஊரை என்னால வாழ முடியல, வெளியே போலான்னு சொல்லி துரத்தி விட்டு அதுக்கு சன்மானமா கொடுத்ததான் இந்த காலேஜ். இவனுக்கு கல்வி தந்தை கல்வி தந்தை கல்வி தந்தைன்னு உருட்டுறானுங்க. ஆர்கே நகர்ல இவன் வந்து போட்டி இருக்குன்னா, ஆர்கே நகர் மக்களை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? என்னைக்காவது காலம் மிதிச்சிருப்பானா, மண்ணை மிதிச்சிருப்பானா? யார் இவன்? சீனை ஓட்டுறானுங்க. என்னன்னு கேட்டா அவர் கல்வி தந்தைங்க, அவர் கல்வி தந்தைங்க, பெருமையா பேசிட்டு இருக்கிறானுங்க. எப்படா அவன் கல்வி தந்தையான எவனா சொல்லுவானா? இல்ல சார், இப்ப அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு தொகுதியே நான் 15 வருஷத்துக்கு தத்தெடுத்துப்பேன் அப்படின்னா இதெல்லாம் பில்டப். இதெல்லாம் என்ன நீ தத்தெடுத்துப்ப நான் கேட்கிறேன். இதுக்கு முன்னாடி நீ என்ன சார்? ரைட், அப்படியே கூட வச்சுக்கோ. இந்த 2 வருஷத்தை எடுத்துங்க. நீ கட்சியில வந்துட்ட, கட்சியில வந்து 1 வருஷம் கூட நீங்க இருக்கோம். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி உனக்கு வந்து போட்டியிடுன்ற எண்ணம் வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணும்? எந்த தொகுதியோ அந்த தொகுதியை போய் நீ கலப்பணி செய்யணும். இதான் உண்மை. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்எஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டு என்ன பண்ணிருக்காருன்னா வந்து வேட்பாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளை கிஃப்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. இவங்க லட்சணம் பார்த்தீங்களா? ஏன்னா அவருக்கு என்னன்னா எப்படியாவது வந்து இந்த விஜய் என்ற பிம்பத்தை காட்டி நம்ம எம்எல்ஏ ஆயிடணும். இவனுக்கு என்னன்னாக்கா வந்து ஆர்கே நகர்ல இவன் எம்எல்ஏ ஆயிடும். அந்த மக்கள் இப்போ புரிஞ்சுங்க. இப்போ ஏற்கனவே அந்த மக்கள் ஏமாற்றப்பட்ட மக்கள் 20 ரூபா டோக்கன் கொடுத்துட்டு ஏமாத்தினது யாருன்னா அந்த டிடிவி. எல்லாருக்கும் தெரியும். ஆர்கே நகர் மக்களுக்கு டிடிவிலாம் இப்போ கூட கால வைக்க முடியாது. இது அந்த டோக்கனை பத்திரமா வச்சிருக்காங்க. பிரச்சாரத்துக்கெல்லாம் நீங்க போக சொல்லுங்க பார்க்கலாம். டிடிவியை அந்த பக்கமே போக முடியாது. ஏன்னா முன்ன நிக்க வச்சுட்டு அவரு இறந்துட்டாரு. யாரு? வெற்றிவேல். இப்போ டிடிவி அந்த தொகுதி பக்கமே போக முடியாது. அப்ப அடுத்ததான் இன்னொருத்த வந்திருக்கிறான், என்னக்கா நான் தத்து எடுத்துக்கிறேன் இத்த எடுத்துக்கிறேன்ட்டு. இப்போ நீங்க செய்யணும்னா கூட மக்களுக்கு எவ்வளவு செய்யலாம். இப்போ நாளைக்கு நினைச்சா கூட கேட்டா எலெக்ஷன் கமிஷன் நாம் சுதர்சின்னு சொல்றது வந்து ஒரு கணக்கு காட்டணும், அவ்வளவுதான். எலெக்ஷன் கமிஷன் இருக்கா நான் கிழிச்சிருவேன். இப்ப இவ்வளவு நாள் 6 மாசமா நீ கிழிச்சிருக்கலாமே. ஆர்கே நகர்ல போட்டி இருந்தா 6 மாசம். இப்பதான் எலெக்ஷன் கமிஷன் ரூல் நேத்துல இருந்தானே. யா அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா ஏமாத்துறது, மக்களை வந்து இவங்க ஏமாத்துறது. தத்து எடுத்துக்க போறேன், அது எடுத்துக்க போறேன்னு சொல்லிட்டு. இல்ல சார், ஆல்ரெடி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா டிவிகே சார்பாக வேட்பாளர் ஆகணும் அப்படின்னா 5 to 6 கோடி ரூபாய் செலவு பண்ணக்கூடியவங்களை தான் வேட்பாளரா போடுறதா. உண்மைதானமா? இப்ப அங்க இருக்கிற ஒரு 5 பேர் இருக்காமா. இந்த 5 பேருமே வந்து வருவாய் உள்ளவங்க. இந்த லைலாமணி இவனுங்க எல்லாம் வந்து காகிதம் பறிக்கிறவனுங்க யாரு? அவங்க எல்லாம் வந்து கிடையாது. அங்க குறிப்பிட்டு ஆதவ அர்ஜுனா, இந்த மரியம் வில்சன், அதுக்கப்புறம் வந்து இன்னும் இவன் புஷி ஆனந்த். ஆல்ரெடி புஷி ஆனந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கம். எனக்கு கேட்டா விஜயோட பினாமி ஒரு பக்கம், இன்னொன்று என்னன்னு கேட்டா அந்த மாவட்ட செயலர்லாம் நிறைய உருட்டிருக்கான். ஸோ இந்த ஒரு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பலம் பொருந்தியனா இருக்கிறானுங்க. நான் சொல்றது நேரடியாக வந்து கட்சியில் இருக்கிறவங்க. கட்சிக்கு வெளியில வந்து பார்த்தீங்கன்னா சில அமைப்புகள் இருக்கு. விஜய்க்கு வந்து ஃபண்டு கொடுக்குற மாதிரி அமைப்புகள். அந்த நபர்கள் வந்து யாரை நிறுத்துவாங்கன்னு சொல்ல முடியாது. இதுதான் நீங்க கவனிக்கலாம். இந்த லிஸ்ட் வந்தால் தான் தெரியும் இவன் பின்னாடி யார் இருக்கிறான், அவன் பின்னாடி யார் இருக்கிறான். இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு பின்னாடி எந்த தொழிலதிபர் இருக்கிறான் இந்த கேண்டிடேட் பின்னாடி. ஏன்னா இப்போ வெளிப்படையா இப்போ திமுக பார்த்தீங்கன்னா அந்த பாரம்பரியப்படி அந்த தொகுதியை சார்ந்தவன் அந்த கட்சிக்காரன் தான் வர முடியும். புதுசா வெளியில இருந்து யாரும் வர முடியாது. வந்தா யாருன்னு தெரிஞ்சிடும். அப்படி போடவும் மாட்டாங்க. அது அதிமுக அப்படிதான். ஆனால் டிவிகேலையும் அப்படிதான் கிளியரா தெரியும் யார் யார் எந்த கேண்டிடேட் சொல்லிட்டு. ஏன்னா இவங்க வந்து களப்பணியில இருக்கிறவங்க அத்தனை பேருமே. அதனால இப்போ ஒரு நேர்காணல் கூட பாக்குற பாருங்க, என்னெல்லாம் செஞ்சிருக்கிறோன்றத சொல்றாங்க. அந்த பகுதியில் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோன்றது கூட சொல்றாங்க. ஆனால் இங்கே வந்து நமக்கு எல்லாமே அறிமுகம். விஜய் தவிர்த்துட்டு மீது யாரை தெரியும்?
ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆதவர்ஜனா யாருன்னு நமக்கு தெரியுமா? சரி, இப்ப நீங்க ஒரு 4-5 பேர் லிஸ்ட் எடுக்குனீங்களே, இவங்க எல்லாம் பணம் படைத்தவர்களா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மீதி வேட்பாளர்களுக்கு இவங்க அந்த வேட்பாளர்களை கிடையாது தத்தெடுத்து செலவு கிடையாது. அதை பண்ணலாம்ல சார்? எப்படி பண்ணுவாங்க? அதை பண்ண மாட்டாங்க. இவங்க நிக்கிறதுக்கு வேணா இவங்க செலவு பண்ணா அதுக்கே எங்க இருந்து உருட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது. புஷியானதா இருக்கட்டும், இந்த இப்ப ராஜ்மோகன் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் பேக்கப் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆதவர்ஜனா தான் பிச்சை எடுக்கணும். ம். அதே மாதிரி லைலாமணி நின்னான்னா ஒரு அவன் வந்து பிச்சை எடுக்கணும். அதுவே நிக்கிறான்லான்னு தெரியல, ஒரு சீட்டு கொடுப்பாங்கன்னு தெரியல. ஆனால் இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து பணம் ஃபண்டு கொடுக்கறதுக்குன்னு சில பேர் இருக்கிறான். ஒரு தொழிலதிபர் அவன்லாம் யாரை நிக்க வைப்பான்னு சொல்ல முடியாது. அப்ப லிஸ்ட் வந்தாதான் தெரியும். ஆக மக்கள் பணி செய்தவங்க வந்து மக்கள் தொண்டு செய்தவங்க யாரும் கிடையாது சார். அப்போ இவங்க வந்து 5-6 கோடி கேக்குறாங்க ஒரு வேட்பாளருக்கு அப்படின்னா அது ஒரு முதலீடு மாதிரி தானே. இப்போ அவன் முதலீடு பண்ணா அவன் அதை சம்பாதிக்க தானே பார்ப்பான் உண்மையா சார். சொல்ல போனா அதுதான்மா. திராவிட கட்சிகள் என்ன பண்ணுதோ அதைதான் இவங்களும் பண்றாங்க. இப்ப நீங்க வந்து கட்சி நிதின்ற பேர்ல நீங்க இதை கொடுத்துறீங்க எலெக்ஷனுக்கு, நாளைக்கு அவன் வந்து சம்பாதிக்கிறது நீங்க வந்து கேட்க முடியாது, தடுக்க முடியாதுல்ல. போட்டதை எப்படி எடுப்பான் அவன்? அவன் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு வரான், 2 கோடி செலவு பண்ணிட்டு வரான். அந்த 2 கோடி எப்படி எடுப்பான்? 5 கோடி எடுக்க தானே பார்ப்பான். ஆமா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொண்டு செய்யறதுக்கு வரல. அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன, இந்த டிவிக்கே வந்து வெற்றி பெற அளவுக்குலாம் போகாது, ம். தோல்வி அடையும். ஆனா தோல்வி அடையணும். அப்பதான் இந்த செலவு பண்றான் பாத்தீங்களா, அவெல்லாம் உணர்வான். அதுதான் இப்ப அந்த கட்சி வந்து என்ன ஆகும்னு கேட்டா அப்படியே வந்து டைலூட் ஆயிடும் போக போக. முதல் தேர்தலில் நின்று வந்து வாக்கு சதவீதம் வாங்கி எத்தனை பேர் வந்து வேட்பாளர் வந்து டெபாசிட் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அவன் அடி வாங்குறான் பாருங்க. ம். அடுத்தது அவனை வந்து அடுத்து நான் வேட்பாளரை வரலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆனா பட் இந்த மரியவன் சொன்னா இன்னும் 4 தேர்தல் கூட சந்திப்பான், அவன் மீண்டும் கூட வருவான். ம். ஆனா மற்ற வேட்பாளர் இருக்கான் பார்த்தீங்களா, முதல் முறை வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்றான் பாருங்க, ஆட்டை வித்து மாட்டை வித்து காடு காணியை வித்து வரான் பாருங்க, அவெல்லாம் அடுத்த தேர்தலுக்கு காணாம போயிடுவோம். காரணம் என்னன்னா இவ்வளவு பணத்தை தொகையை செலவு பண்றான், கட்சிக்காக நிதியை கொடுக்குறான். எல்லாம் நாம் தமிழ் கட்சியா சொல்லிட முடியுமா? புரியுதா சொல்றது? முழுக்க முழுக்க அங்க வந்து பணம் கொடுத்து ஓட்டு வாங்குற நிலைமையில நாம் தமிழ் கிடையாது. சரிங்களா? அப்ப இவங்கெல்லாம் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கணும், பணம் செலவு பண்ணணும். எதுக்கெல்லாம் செலவு பண்ணணும்? கூட சுத்துறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சாயந்தரம் சாராயம் வாங்கி தரணும், கண்டிப்பா. பிரச்சாரத்துக்காக சுத்துறவன். நாம் தமிழர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பல பேர், அதாவது வக்கீலாக இன்னைக்கு வேட்பாளராக நிற்கக்கூடிய பல பேரை வந்து நாம் தமிழர் கட்சியை தத்தெடுத்து படிக்க வச்சு இன்னைக்கு அவங்க வேட்பாளராக்கி அவங்கள செலவும் பண்றாங்க சார் இதுதான் இந்த வேட்பாளருக்கு. நாம் தமிழர் வேட்பாளர். நீங்க ஒருத்தர் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிடிச்ச விஷயமே எல்லாமே வந்து படிச்சவங்க. ம். எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு துறையில வந்து ஒரு நிபுணராக இருக்கிறாங்க, நிபுணத்துவம் வாய்ந்தவங்களா இருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கட்சியோட இந்த வரைவு அறிக்கை இருக்குல்ல, செயற்பாட்டு ஆமா. வரைவு இருக்கு பாருங்க, அது அத்தனையுமே உள்வாங்கினவங்களா இருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து சிரிக்கிறதுக்காக சொல்லலாம, தாவேக்கால வந்து இன்னும் தேர்தல் அறிக்கை வெளியிடவே இல்லை. இந்த தேர்தல் அறிக்கை வரட்டும், தேர்தல் அறிக்கை வந்த உடனே அதை விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் இருக்கிற ஒரு 10 பாயிண்ட்டை வந்து பார்க்காம சொல்லுங்க. 10 பாயிண்ட்டை, இது 456 பக்கம் இருக்குதுமா, ஒன்றுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்வாங்கி கூட இதுதான் சொல்ல முடியும். இருக்கிற அத்தனை வேட்பாளருமே அந்த அளவுக்கு அறிவார்ந்த பிள்ளைகள் எல்லாமே. ம். விஜய் கிட்ட இருக்கிறது விஜயே சொல்லுங்கன்னு நான், விஜய் வேணாம் ஆதவர்ஜனா சொல்லட்டும், ஒரு 15 பாயிண்ட்டை சொல்லுங்க பார்ப்போம். அவன் சவால் விடுறான்ல, என் கூட இவங்க வாங்க அவங்க வாங்க, நான் வந்து 1 மணி நேரம் நான் பேசுறேன் அப்படி சொல்லி தமிழை குத்தி கொலை பண்றான் இல்லையா, அந்த வளர்ந்து கட்டவனே நான் சொல்றேன், ஒரு 15 பாயிண்ட் உங்க கட்சியில இருக்கிற அந்த தேர்தல் வரைவு அறிக்கையில சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நீங்களே சொல்ல முடியாதுன்னா வேட்பாளருடைய நிலைமை. ஆனா நாம் தமிழர் அப்படி கிடையாது. நாம் தமிழர் இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து கேட்டா அந்த செயற்பாட்டு வரைவு அந்த அறிக்கையை வந்து பாத்தீங்கன்னா உள்வாங்கி சொல்லக்கூடியவங்க. கண்டிப்பா. ஸோ இது இந்த டிஃபரன்ஸை நம்ம பார்க்கணும். ஆனா இப்போ என்னன்னா எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நாம் தமிழர் தேர்தல் அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதுவும் குறிப்பாக இந்த ஊடகங்கள்லாம் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் கடந்த காலத்தில் பேசவே மாட்டாங்க அதை பற்றி. 2014 உருவாக்கப்பட்டது. அப்போ பேசவே இல்லை. இப்போ பேசுனா அதுதான் வளர்ச்சி, அதுதான் வளர்ச்சி. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உறுத்தலா இருக்கு, மற்ற கட்சிகளுக்கு எல்லாருக்குமே இது உறுத்தலா இருக்கு. என்னங்க இது ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. அதாவது சரியில்லைன்னு சொல்லாம சாத்தியம் இல்லைன்னு சொல்றதுக்கு இப்பதான் வந்திருக்கிறானுங்க. பரவாயில்ல, எப்படி சரியில்லை தேர்தல் வாய்ப்பு கொடுக்கலையே சார் அவங்க. இந்த நாட்டை போல இந்த இடத்துல நடந்தத போல அது வந்து நாம வந்து புரிஞ்சுக்கிறோம், அது வந்து நமக்கு தெரியுது. அவங்களுக்கு புரிஞ்சுட்டா கூட வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்ச மாதிரி காட்டக்கூடாது இல்ல, அதுக்காக சொல்றான் இதெல்லாம் சாத்தியமாங்க, இதெல்லாம் நடக்குமாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப நாம வந்து நல்லா புரிஞ்சுங்க,
எஸ்வி சேகருக்கும் நாம் தமிழர் அந்த தேர்தல் வரைவு அறிக்கை இருக்கிறா, அதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்ல. எஸ்வி சேகர் வந்து வால் பையன் சொல்லிட்டு ஒரு நாடகம், ஒரு காமெடி ஆர்டிஸ்ட், ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் சீரியஸான ஒரு கதையை கொண்டு வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா, இது கதைன்னே வச்சுப்போமே, இது கதைன்னே நீங்களும் சொல்ற, இது வந்து கதைன்னே வச்சுப்போம். தேர்தல் அறிக்கையை கொண்டு போயிட்டு நீங்க வந்து ஒரு காமெடி நடிகர்கிட்ட கொண்டு போய் நீங்க கொடுத்தீங்கன்னா அவனுக்கு என்ன ஆய்வு செய்ய தெரியும்? யோசிச்சு பாருங்க. நான் ரொம்ப என்ன சொன்னேன், ரொம்ப டிப்ளமேட்டிக்காக நான் சொல்றேன், நான் மேலோட்டமாகவே சொல்றேன், ரொம்ப ஆழமாலாம் நான் சொல்லவே இல்லை. ஒரு காமெடி கதாநாயகன் இல்லை கதாசிரியர் கூட சொல்ல முடியும். ஏன்னா நிறைய படம், வால்பை என்ற படம் நிறைய தடவை அவர் வந்து போட்டிருக்காரு, நிறைய நாடகங்கள்லாம் நாமளும் பார்த்துருக்கோமே. நல்ல நடிகர், காமெடி நடிகர். ஒரு காமெடி நடிகர், காமெடி கதாசிரியர், ஸ்கிரிப்ட் ரைட்டர்கிட்ட கொண்டு போயிட்டு நீங்க வந்து ஒரு நாம் தமிழ் கட்சி மாதிரியான ஒரு தேர்தல் அறிக்கையை கொண்டு போய் நீங்க கொடுத்தீங்கன்னா அதை எப்படி பகுப்பாய்வு செய்ய முடியும்? புரியுதுங்களா? அதனால வந்து அப்படியே போற போக்கில் கேட்டீங்கன்னா வந்து தேர்தல் அறிக்கையை பத்தி விமர்சனம் பண்றது என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா உனக்கு வந்து இப்ப என்ன பண்ணலாம், விசு எழுதுற நாடகம் இல்ல கடந்த காலத்துல இருக்கிற நாடகங்கள் ஏதாவது கொண்டு வந்துட்டு, சார் இதை கொஞ்சம் படிச்சு பார்த்துட்டு இதை வந்து எங்களுக்கு பகுப்பாய்வு செய்வீங்க சார் அப்படி சொன்னா அதை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கட்சி, ஒரு அரசியல் கட்சியோட தேர்தல் வரைவு அறிக்கையை கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ற அளவுக்கு தகுதி இருக்கா? யார் எதை பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. அப்ப எஸ்வி சேகர் அவ இன்னும் சில பத்திரிகையாளர்கள் சொல்லும் போது கூட வந்து என்ன சொல்றேன்னா, குறிப்பிட்ட ஒரு பாகத்தை எடுத்து அதை விவாத பொருளா எடுக்கிறாங்கல்ல, அது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு, உள்ளபடியே மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா அது மகிழ்ச்சியை கடைசியா முடிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் சாத்தியப்படாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இதுவே நான் சொல்றேன் வெற்றி தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதை ஒரு விவாத பொருளா நீங்க எடுத்தீங்க பாத்தீங்களா, பேசும் பொருளா எடுத்தீங்கல்ல, அதுவே வெற்றி தான். சாத்தியமாகும், காலம் இருக்கு. இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. முன்னாடி எல்லாம் புறந்தள்ளிட்டு போறவங்க இப்ப வந்து அந்த 456 பக்கத்தை புரட்ட ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, அதுவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பலம் தான், நாம் தமிழுக்கு பலம். அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாத்தியமாக சாத்தியப்படுத்துற முயற்சியில வந்து அடுத்தடுத்து நம்ம இறங்குவோம். காலமும் வந்து பாத்தீங்கன்னா மாறும், காலம் இப்படியே இருக்காது இல்லையா? கண்டிப்பா சார். இப்போ வந்து விஜய் அவர்கள், ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன சொல்லிடுவோம், காலம் காத்திருந்து பதில் சொல்லும். யாரெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு காலம் காத்திருந்து பதில் சொல்லும், அவ்வளவுதான். கண்டிப்பா சார். இப்ப விஜய் அவர்கள் இந்த வேட்பாளர் தேர்வு அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. பல பேர் வாய்மொழி வேட்பாளராக அவங்கவுங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் தான் வேட்பாளர் அப்படின்னு. இவ்வளவு பிரச்சனை கட்சி சார்ந்து இருக்கு, அவர் வளகாப்புக்கு போயிட்டு வராரு, இது எப்படி பாக்கலாம் சார்? அதுதான் இங்க பெரிய காமெடி இருந்தான். எதை எப்படி இவங்களுக்கு என்னன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதை வருத்தப்படாதீங்க, நான் இப்படி ஒரு வார்த்தை சொல்றேன்னு சொல்லிட்டு இவங்க இவ்வளோ மோசமாக இருப்பானுங்க. நான் கேட்குறேன், ஓரளவுக்கு இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 6 அறிவு குறைவா இருக்கலாம், ஒரு 5.25 அறிவு 5 அறிவு இருக்கலாம். ஆனா இப்படியா 2 அறிவு 3 அறிவு உள்ளே இவனுக்கு வந்து உள்ளபடியே இவங்க எல்லாம் எப்படி வளர்ந்தானுங்க குடும்பத்துல, எப்படி வாழறாங்க? ஏன்னா ஒரே லைன் தான் நான் சொல்றேன், நீங்க வளைகாப்புக்கு நீங்க நிகழ்ச்சிக்கு போறீங்க, 30 நாட்கள் தான் இருக்கு. 30 நாள்ல 234 தொகுதி, ஒரு நாளைக்கு 7 தொகுதி நீங்க சுத்தினாலும் கூட வாய்ப்பு இல்ல. சொல்லுவாங்க பிம்பளிக்கு பிலாப்பின்னுவாங்களே, அப்படிதான். 30 நாள் தான் இருக்கு. வேட்பாளரை மனசுல வச்சுக்கணும்னா முன்னாடி அறிவிக்கணும்ல. நான் முதல்ல நீங்க அறிவிக்கிறது கூட முதல்ல முடிச்சிடறேன். இன்னைக்கு 30 நாள் இருக்கு. 30 நாள்ல நீங்க வந்து 7 தொகுதியில கால வச்சாதான் 234 தொகுதியை கவர் பண்ண முடியும். அதை பண்ணல. அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்றீங்கன்னா வந்து வளைகாப்புக்கு போயிடுறீங்க. ரொம்ப முக்கியமான வளைகாப்புன்ற போறீங்க, சரிங்களா? வளைகாப்பு பத்தி நிறைய கேள்வி இருக்கு. அது நம்ம போனோம்னா தான் உங்களுக்கு நீங்க சொல்றீங்க வேணாம் சார்ன்றாங்க, பல பேர் கெஞ்சுறாங்க. வளைகாப்பு முதல்ல யாருக்கு அதையா சொல்லி தொலைக்கிறா? வளைகாப்புனா வந்து அட்லியோட மனைவிக்குன்னு சொன்னா, அட்லிக்கு ஏற்கனவே ஒரு பிள்ளை இருக்கு. வாழ்க்கையில ஒரு முறை தானமா வந்து வளைகாப்பு பண்ணணும். இதனமா அது இதை சொன்னா கூட இவனுக்கு நம்மள ஏதாவது சொல்றாங்க. அப்படிதான் நம்ம தங்கச்சி வாழ்க்கையில வந்து கல்யாணம் வேணா கூட 2-3 பண்ணிக்கலாமா, விவாகரத்து அது கூட விவாகரத்து பண்ணிட்டு தான் பண்ணணும் இல்லையா? அதையும் ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறீங்க, சரிங்களா? இன்னைக்கு வரைக்கும் ஒரு கேள்வியாவே நிக்குது. சரி, அது அட்லிக்கு ஏற்கனவே ஒரு பிள்ளை இருக்கு. இப்போ 2வது வந்து அட்லியோட மனைவிக்கு வளைகாப்புன்னு தான் இவன் போயிருக்கிறதா தகவல் இருக்கு. அதிகாரப்பூர்வமா செய்தி வரல, இருந்தாலும் அந்த அப்படிதான் சொல்லப்படுது. அதுவே இங்க மிகப்பெரிய என்ன சொல்றதுன்னா பேசும் பொருளா இருக்கு. இது அவசியமே கிடையாது. கருமணி எங்கேயாவது போய் தொலைகிறாங்க. ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவரான பிறகுதான் இப்படி ஒரு பேசும் பொருளா. இதுக்கு முன்னாடி ஏதாவது வந்துதா? இந்த மாதிரி நீங்க எங்க உலகத்துல எந்த மூலைக்கு நீ பறந்தாலும் கூட நாம கேட்க போறோமா, நீங்க எங்க போன எங்க வந்தானு? இப்ப நம்ம கேட்கறோமா, தம்பி சிம்பு எங்க இருக்கிறான், தம்பி நான் தனுஷ் எங்க இருக்கிறான், நம்ம கேட்கறோமா? எங்கேயோ ஒரு இடத்துல அவனுக்கு வேலையா இருக்க போறானுங்க, தான் உண்மை, சரிங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ விஜய் பத்தி நம்ம ஏன் நினைக்கிறோம்? அவர் மும்பை போயிட்டாரு, அவர் டெல்லி போயிட்டாரு. ஏன்னா அரசியல் கட்சி தலைவர். அப்போ பொது சேவைக்கு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து என்னன்னா உங்களுடைய பயண திட்டங்களை வெளிப்படையா வச்சிருக்கிறது நல்லது. இல்லைன்னா தேவையற்ற சந்தேகங்களும்.
அட்லியோட முதல் குழந்தை பிறந்தாச்சுங்க. இப்போ வளைகாப்பு யாருக்குங்க? இப்போ 2வது ஒரு வளைகாப்பு பண்றாங்களா? அப்படி தேவையில்லாம மண்டையில அவனுக்கு இஷ்டம் தேவையில்லாம ஓடிட்டு இருக்குது. இது அவசியமே இல்லாது. நமக்கு இப்போ எதை பத்தி விவாதிக்கணும்? தேர்தல் அறிக்கைகளை பத்தி விவாதிக்கணும், யார் கேண்டிடேட் விவாதிக்கணும், எந்த கேண்டிடேட் எங்க நிக்கிறாங்க, இதை தானே பண்ணணும். அப்ப இது எப்படி வந்து ஒரு நாளைக்கு 7 தொகுதிகள் எப்படி காவிப்பார்? ஒரு தொகுதியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சம் பேர் உள்ள ஒரு பரப்பளவுல உள்ள மக்களை சந்திக்கணும்னா ஒரு தொகுதியே உங்களால கால வைக்க முடியாது ஒரு நாளைக்கு உங்க லட்சணத்துக்கு. ஏன்னா எனக்கு இது கொடுக்கல, அது கொடுக்கல, பாதுகாப்பு கொடுக்கல, வெங்காயம் கொடுக்கல, வெள்ள அப்படிதான் நடக்கு. அப்போ 7 தொகுதிக்கு ஒரு நாளைக்கு போறதுக்கு முடியாது. அப்போ 234 தொகுதிக்கு நீங்க போகவே முடியாதுன்றது கன்ஃபார்ம். சரி, அதை தாண்டி இப்போ நீங்க போறீங்க, அந்த வளைகாப்புக்கு என்ன அவ்வளவு இம்பார்ட்டன்ட்? ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம். ஒரு அறிக்கைனா ஒரு கிரீட்டிங்ஸ் கொடுத்து அனுப்பிட்டு இருக்கலாம். இல்ல ஒரு மீடியால கூட வந்து ட்விட்டர்லேயே போட்டுருக்கலாம், ஒரு வாழ்த்து போட்டுட்டு வழக்கம் போல வைர நெக்லஸ் இல்லை ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மச்சி வீடு ஏதாவது மும்பையிலே ஒரு வீடு பார்த்து வாங்கி கொடு. வழக்கமாக தானே செய்யறது. நீ யாரும் கஷ்டப்படுறவங்க கொடுக்க போறது இல்லை. நீ புரியுங்களா? ஒரு வைர நெக்லஸ் இல்லை ஒட்டியானா கிட்டியானா ஏதோ ஒன்று போட்டு அனுப்பிட்டுலாம் முடிஞ்சிச்சு. இங்க வந்து தான் இந்த பேசு பொருள் ஆகுது. சரி, இதை தாண்டி நீ போற, அதுக்கு நேர போற, இதுக்கு அறிக்கை விடுற. எதுக்கு அறிக்கை விடுறா? 30 வேட்பாளரை பாண்டிச்சேரியில் அறிவிக்கிற. அந்த 30 பேரை என்ன செய்யற? நீ வந்து அறிக்கை விடுற. நியாயம் என்ன செஞ்சு அந்த 30 பேரை வர வச்சு எங்க வர வச்சு நேரம் அறிவிச்சிடணும். பனையூருக்கு நீ போக மாட்ட, பாண்டிச்சேரியில் நீ போய் கால வைக்க முடியாது இல்லையா? ஏன்னா அவங்க தான் இங்கே வரணும். சரி, அப்படியாவது வழக்கம் போல வந்து பனையூருக்கு அங்கிருந்து வர வச்சு அதையாவது பண்ணியா? இந்த நேரத்தில் மும்பைக்கு போயிட்ட வளைகாப்புக்கு அறிக்கை விட வேண்டியத அறிக்கையை விட்டுருக்கலாம். ஒரு ட்விட்டர்ல செய்தி போட்டு தான் முடிஞ்சிச்சு. ஆனா இப்ப இந்த 30 பேருக்கு சேர ஒரு அறிக்கை ரெடி பண்ணி இவங்க தான் கேண்டிடேட்ன்ற யாருக்காவது தெரியும்? 30 பேர் நீங்க பாண்டிச்சேரி மக்கள் நீங்க என்ன நம்மளை விட்டுருங்க. அந்த 30 பேர்ல யாராவது இது வரைக்கும் முகம் தெரியுமா? ஒரு முகம் நீங்க சொல்லுங்க. இல்ல. பேராது தெரியுமா? அறிக்கை படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த மக்களுக்கு அதான நிலைமை. அங்க இருக்கிற கட்சிகள் வந்து சின்ன ஒரு யூனியன் பிரதேசம். அங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 நாள் ரவுண்ட் அடிச்சா முடிஞ்சிச்சுமா. 4 நாள் 2 நாள் போதுமா? நீ மும்பைக்கு நான் என்ன சொல்றேன், இவர் வந்து மும்பைக்கு 2 நாள் போனான்ல, அந்த 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு போயிருந்தானா இப்ப புரியுங்களா? அரசியல் கட்சி நடத்துற அந்த ஆர்வம் கிடையாது. யாரோ கொடுத்த அசைன்மெண்ட் அவன் செய்யறான். கொடுத்த அசைன்மெண்ட் என்ன? டிஎம்கே ஓட்டை கலைக்கணும், டிஎம்கே ஆட்டத்தை கலைக்கணும். இன்னொரு பக்கம் வந்து நாம் தமிழர் தடுக்கணும். இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட உள்ளபடியே வந்து உள்ளார்வம் இருந்ததுன்னா இது என்ன செஞ்சிடணும்? அது வளைகாப்புலாம் நான் வரல, நீங்க வந்து அறிக்கை விட்டு அனுப்புங்க. இல்லை இருந்தா யாராவது இருக்கிற எத்தனை மாமாக்கு இருக்கானுங்க அங்கே உள்ள, அவன் கூடவே இருக்கானுல்ல, எவனா ஒருத்தங்கிட்ட வந்து வயர் நெக்லஸ் கொடுத்து எடுத்து போயிட்டு அட்லி போட இதை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் எங்க போயிடணும்? பாண்டிச்சேரியில போயிடணும். இதானே கரெக்டு. ஆனா இவன் என்ன பண்ணான்? வளைகாப்பு போய் உட்காந்துட்டான். 2 நாள் வீணா போச்சுமா. ஒரு மணி நேரம் வந்து கோல்டு இல்ல, அப்படிதானே? 1 மணி நேரம் வந்து பார்த்தா அது எவ்வளவு வேல்யூ இருக்கு. இல்ல சார், இப்ப அதே அமைதியோட அதே இதுவோட தான் கட்சி அப்படியே இருக்கு. வீரியம் கொள்ளும் பார்த்தா இல்லம்மா முடிஞ்சு. அவனுக்கு என்னன்னா ஒரு யோசனை பண்ணி பார்த்தான். நம்ம வந்து முதலமைச்சர் ஆக முடியுமா? ஆயிடலாம். அந்த அம்மா இல்லை, ஜெயலலிதா இல்லை, கலைஞரம் இல்லை, ரஜினி வரான்னு சொல்லிட்டு வராம எஸ்கேப் ஆயிட்டாரு. இப்போ நம்ம வந்து இது நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தில் ஆரம்பிச்சு நம்ம வந்து முதலமைச்சர் ஆக முடியுமா? டிஸ்கஷன் யார்கிட்ட? த்ரீஷா கிட்ட டிஸ்கஷன், இந்த சைடில் கீர்த்தி சுரேஷ் டிஸ்கஷன். எதிர்க்க அந்த மாமா பசங்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. வளைகாப்புக்கு தனியாக போனாரு. அதுதான் சொல்கிறேன், வளைகாப்புக்கும் தனியாக போகல. அது வந்து அதுதான் அங்கே வந்து முக்கியமான ஆலோசனை நடத்தணும்ல. அங்கேருந்து அவங்க முன்னாலே போயிட்டாங்க. அதான் வெளிச்சமாயிடுச்சுமா. ஒரே நாரி போச்சு. அப்புறம் அதை பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒரே நாரி போச்சு இல்லை, என்ன இன்னும் டிக்ளேர் ஆகல, அவ்வளோதான். அங்கே டைவர்ஸ் ஆகணும், சட்டம் தான் தடுக்குது இவங்கள. இல்லைனா இந்நேரம் வந்து கல்யாணம் கூட பண்ணி மாலை மாற்றிட்டு வந்தா என்ன, யார் என்ன கேட்க போகிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதான் லிஸ்ட்டில் இன்னொரு கடைசியாலாம் வந்து அதான் சிம்பு சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டில் யார் வராங்க முக்கியம் கிடையாது லைஃப்பில், லாஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டு யார் வராங்க முக்கியம். என்ன மாதிரி ஒரு வார்த்தை இல்லை உண்மையிலேயே. இவனுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. ரஜினி அவர்களும் சொல்லிட்டாரு, காத்திருந்து பதில் சொல்லணும்னு சொல்லிட்டாரு. அது அரசியலுக்கு. சிம்பு சொன்னது வந்து பர்சனல் லைஃபுக்கு. லைஃப்பில் யார் ஃபஸ்ட்டு வராங்க முக்கியம் கிடையாது, லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வராங்க யாருமா, அது மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ சரி, என்னவோ போயிட்டு போட்டோம். இப்போ இந்த இப்போ குறுகிய நாட்கள் இருக்குது. இந்நேரம் இந்த பாண்டிச்சேரியிலேருந்து வர வச்சிடணுமா இல்லையா? நேரம் சாரி, அந்த பாண்டிச்சேரியிலேருந்து அந்த கேண்டிடேட் அத்தனை பேரும் அறிவித்து வர சொல்லி ஒரு அறிமுகம் பண்ணி அனுப்பியிருந்தாங்கன்னா சரியாக இருந்திருக்கும் இல்லையா? இப்போ அதுக்கான வாய்ப்பு எல்லாம் போச்சு. வந்து இங்க தமிழக வேட்பாளர்களை எப்போ அறிவிப்பாங்க சார்? இப்போதைக்கு
இந்த பாண்டிச்சேரி இதை அறிவிச்சாச்சு. இப்ப இருக்கிறதே வந்து பார்த்தா ஒரு நாள் எகிரிக்கிட்டே இருக்கு. ஆமா, சரிங்களா? இன்னைக்கு கூட இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. ஏடிஎம்கேல வந்து கூட்டணி இனிமேல் பிரிச்சுட்டாங்க இந்த இந்த தொகுதிகள் அப்படின்னு. இனிமேல் இப்போ இவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, இப்போ ஒரு உச்சபட்ச ராஜதந்திரம் நடக்குது. உச்சபட்சமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தேர்தல் வியூகம் இருக்குல்ல, அது சூடு களை கட்டி இருக்கு. இப்போ நாம் தமிழுக்கு வந்து அந்த கவலை இல்லாம என்ன செஞ்சிட்டாங்க, அதாவது கேட்டினா யார் இவங்க என்ன வெளியிடுவாங்க, அவங்க என்ன வெளியிடுவாங்க, நான் என்ன மக்களுக்கு செய்ய போறது எனக்கு தெளிவான ஒரு பார்வை இருக்கு. நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, நீ இலவசத்தை கொடு, அதை கொடு, இதை கொடு, எதோ கொடு. நான் வந்து அறிக்கை வெளியிட்டாங்க, வண்டி கிளம்பிடுச்சு, பிரச்சாரத்துக்கு போயிடுச்சு. இன்னைக்கு திரும்ப இது கட் பண்ணுறோம். இன்னைக்கு சீமான் வந்து திருத்தணிக்கு போயிட்டு திருத்தணியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் திருத்தணியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கேருந்து மும்பையிலேருந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி வந்திருக்கலாம். வந்து அறிக்கையில் விட்டால் வந்து பாண்டிச்சேரிக்கு 30 பேர்ட்டு, தமிழ்நாட்டுக்கு நான் விடலை. இப்போ கேட்டேன், நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு தம்பிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னப்பா ஏதாவது இன்னைக்கு நாளைக்கு ஏதாவது தேர்தல் அறிக்கை அந்த மாதிரி இல்லைனா அவங்க வந்து டிஎம்கே சைட்லேருந்து எதுவும் ஒன்றும் வரல. டிஎம்கேல 70 ஆண்டு காலமாக டிஎம்கே ஏடிஎம்கே 2 கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா 70 ஆண்டு கால கட்சிமா அது. அவங்க தேர்தல் அறிக்கை விடுறாங்க, விடாமல் போட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் ஒரு காம்படிஷன் இருக்கிறது நியாயம் இருக்குது. ஏன்னா கடந்த முறை தேர்தல் அறிக்கைக்கு இந்த முறை தேர்தல் அறிக்கைக்கு என்ன வித்தியாசம், இவங்ககிட்ட என்ன வித்தியாசம், இது வந்து ஒரு என்ன சொன்னாங்க, இந்த டிஃபரன்ஸ் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க புதுசா ஒரு கட்சியை தொடங்கியிருக்கீங்க இல்லையா? அப்போ உங்களுக்குன்னு என்னென்ன மக்களுக்கு செய்ய போறோன்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கணும்ல. அதைப்படி நீங்க அறிவிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. இப்போ தேர்தல் அறிக்கையினால நீங்க வந்து ஜெயிக்க போறது இல்லை. ஏன்னா நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க, எங்க தலைவர் முகம்தான் அங்க இது, எங்க தலைவர் வந்து முகம்தான். இல்ல சரி, உங்களுக்கு அந்த தேர்தல் அறிக்கை தேவைப்படுதுன்னு தான் சார் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 2000 அப்படின்னும் போது இவங்க 2500. அதுதான் இங்க எது. அப்போ இந்த இலவசத்தை காட்ட போறீங்க, இலவசம் அவங்க என்ன பண்ணாலும் அதான் நீங்க பண்ண போற, அதுக்கு அவங்களே வந்துட்டு போலாமேன்ற. நானு திமுக வந்து பார்த்தீங்கன்னா 2500 நீ 3000 இல்லையா? அப்போ இது காப்பி அடிக்கிறது நம்ம பொருள். இது இப்போ இவங்க கிட்ட தெளிவா இருக்கிறாங்க, எந்த இலவசமும் நம்ம கொடுக்க போறது கிடையாது. சரிங்களா? நாம் தமிழர்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறிக்கை வெளியிட்டாங்க. ரெண்டாவது என்னெல்லாம் செய்ய போறேன்னு, இலவசத்தை மட்டுமே இல்லைம்மா நான் சொல்றது, மற்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, மக்களுக்கு செய்யக்கூடிய தொண்டாற்றக்கூடிய மற்ற விஷயங்கள் எவ்வளவோ இருக்குல்ல, அதை நீங்க செய்ய வேண்டியது தானே. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு கூட நீங்க வெளியிட முடியும். ஒரு வரைவு அறிக்கை வந்து ஒரு மாவட்டத்தை முன்னேற்றணும்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படி பண்ணலாம். இப்போ இவங்க முதல் கட்டமா இந்த நாம் தமிழருடைய தேர்தல் அறிக்கையை பார்த்துட்டு டிஎம்கேல இருந்து தேர்தல் அறிக்கை வந்தோன்னா, அப்புறம் ஏடிஎம்கேல இருந்து வந்தோடனே இது எல்லாத்தையும் வந்து காம்போ ஆக்கி, ஏன்னா அந்த அளவுக்கு அறிவுஜீவிலாம் கிடையாதுமா. எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வேணா வந்து ஐயோ ஜெயஸ்ரீ பிரபாகரன் அவர் தான் அதுக்கு குழுக்கு தலைவர்னு நினைக்கிறேன், அந்த தேர்தல் அறிக்கை தயார் பண்ணுறது. ஓ ஜெயஸ்ரீ பிரபாகரன்லாம் அவ்வளோலாம் வந்து நாலேஜ் உள்ள ஆள் கிடையாது. இதெல்லாம் வந்து நாவலர் நெடுஞ்செழினா அவர், நான் கேட்குறேன், இதே ஜெயலலிதா இருந்தாங்கன்னா நாவலர் நெடுஞ்செழி இருந்தாங்க. ஒரு பெரிய குழு இருக்கு அதிமுக. அதே திமுக சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்பழகன் இருந்தார். இன்னும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்கெல்லாம் வந்து கடந்த காலத்தில் அப்படியே தொடர்ச்சியாக வர்றதுனால தமிழ்நாட்டை பற்றிய முழு புரிதல் இருக்குது. அப்போ வந்து அறிக்கையை தயார் பண்ணால் அதை தாண்டி வந்து இந்த இலவசங்கள்லாம் உள்ளே நுழைக்க முடியும். எப்படி வந்து தேனில் தடை தருவாங்க இல்லையா, அப்படிதான் இந்த தேனில் தடை தர்ற விஷயம்தான் இந்த இலவசமே, அப்படி கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து புதுசாக நீங்கள் வரீங்க, ஜெயஸ்ரீ பிரபாகரனை கொண்டு போய் போடும்போது அப்பவே தெரியும் இது நீங்கள் காப்பி அடிக்க போறீங்க. அவங்க வரட்டும் இவங்க வரட்டும்னு சொல்லிட்டு செய்ய போகிறாங்க. வேற அங்கே தான் இல்லை கேஎஸ் செங்கோட்டையெல்லாம் தேர்தல் அறிக்கை தயார் பண்ணுற அளவுக்குலாம் அங்கே நாலேஜ் கிடையாது. சரிங்களா? அதுக்கு நான் இவனை சேர்த்தே சொல்கிறேன், யார் ஜெயஸ்ரீ பிரபாகரன் சேர்த்து. அப்போது அரையும் குறையுமா தான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கு, ஒரு டீம் வந்து உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் இவங்களுக்கு வரட்டும்னு பார்ப்பாங்க, மற்ற கட்சிகள் வந்து வரட்டும்னு பார்த்து அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணி எப்படியும் நாம் தமிழர் வந்து காப்பி அடிக்க போறாங்க. அது கன்ஃபார்ம். இது நீ வேணா பாருங்க, அது முதல் கட்டமா வந்து கேட்டா. ஆனா இதை பத்திலாம் கவலையே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டாங்கல்ல. ஏன்னா இவங்க பயணத்துல தெளிவு இருக்கு, பாதையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்வுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து துல்லியமா இருக்கிறாங்க. இதுதான் எங்க பாதை, இதுதான் எங்க இலக்கு, டார்கெட் போயிட்டே இருக்கிறாங்களே. இந்நேரம் பிரச்சாரம் தொடங்கி போயிட்டு இருக்கு, அந்தந்த வேட்பாளர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் உங்க வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் முடிவாதெல்லாம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறானுங்க நம்ம பார்க்குறோம். இல்ல வேற கூட்டணி இருக்குமா இல்லையான்னு இன்னும் அந்த சந்தேகத்தை விட்டுட்டு இருக்காங்க. எது இன்னும் கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்களா, ஒரு திடீர் கூட்டணின்றான். என்னடா திடீர் கூட்டணி பார்த்தா அப்புறம் பார்த்தா யாரோ நியாய மக்கள் கட்சி என்னமோ, அது என்னன்னே தெரியல. இது வரைக்கும் நம்ம பாண்டிச்சேரி கேள்விப்பட்ட மாதிரி. நானும் கூட வந்து நீண்ட காலமா வந்து பாண்டிச்சேரி அரசியல் கூர்ந்து கவனிக்கிறோமா, அங்க இருக்கிற கட்சிகள் நமக்கு தெரியும். ஆனா இது என்ன கட்சி புதுசா நியாய மக்கள் கட்சின்னு ஒரு கட்சின்னு, அதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து இங்கே எங்க தமிழ்நாட்டில் என்ன வரும்னு தெரியல. டாக்டர் ராமதாஸோட கட்சி போகுமா இல்ல வந்து சின்னம்மாவோட கட்சி போகுமா? அவங்க இருவரும் தனி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு தனி கூட்டணின்றாங்க.
கடைசி நேரத்தில் ஒரு கூட்டணி ஏதாவது போகிறதுக்கான வாய்ப்பு, அதனால தான் கொஞ்சம் வெயிட்டிங் இருக்குது. இப்போ 2-3 காரணம் இருக்குது. எதுக்கு தேர்தல் அறிக்கை வெளியிடாமல் இருக்கீங்க? நாட்கள் குறைவாக இருக்குது. மற்ற கட்சிகள்னா அவங்க ஏற்கனவே பிரச்சாரத்துல முனைப்புல இருக்கிறாங்கம்மா. சரி, டிஎம்கே இவங்க வந்து ஆசைப்படலாம், அவங்களுடைய மனநிலை விஜயோட சேரணும்னு இருக்கா? அப்படி இல்ல. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு தானே. காலையில கூட ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்க, ஆம், டாக்டர் ராமதாஸும் வந்து சசிகலாவும் வந்து விஜயோட சேர்ந்தா ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. விஜயால வேணா அவங்களுக்கு ஓட்டு விழாமல் தவிர அவங்களால பலம் ஒன்றும் கிடையாது. இப்போ சசிகலா கட்சி தொடங்கினா யாரை டேமேஜ் பண்ண முடியும்? எடப்பாடியை ஏடிஎம்கே டேமேஜ் பண்ண முடியாது. இப்போ அவங்க இருக்கிற நிலைமை நான் கேட்டேன், டிடிவியை டேமேஜ் பண்ண முடியும். ம். அவ்வளவுதான். டாக்டர் ராமதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தனித்து அவர் இயங்கினா கூட பார்த்தீங்கன்னா யாரை டேமேஜ் பண்ண முடியும்? ஏடிஎம்கே டிஎம்கே கிடையாது, அன்புமணியை டேமேஜ் பண்ண முடியும். அவ்வளவுதானே? ம். அவ்வளவுதானே? இப்போ புரிஞ்சிச்சுங்களா அவங்க எவ்வளவு சுருங்கிட்டாங்கன்ட்டு? அப்போ விஜயோட கூட்டணி வைக்கும்போது அப்போ யாருக்கு பலன்? இவங்களால வந்து விஜய்க்கு பலனான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. விஜயால இவங்களுக்கு பலன் வேணா சொல்லலாம். அந்த தற்கொலை கூட்டங்கள் வந்து இவங்களை தூக்கி இவங்களுடைய கேண்டிடேட் தூக்கி பிடிக்கும். அவ்வளவுதான்.